சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக நாம் கூடி வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். வேதம் சொல்கிற அழகான வேத வசனத்தின்படி காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட இவ்வளவு நேரம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லித்திக் கொண்டே இந்த ஆலயத்திற்குள்ளே வரும்போது, ஸ்தோத்திரங்களை சொல்லித்திக் கொண்டே ஒருவரை ஒருவர் வாழ்த்து இந்த ஆலயத்திற்குள்ளே நாம் அமரும் போது கர்த்தர் எவ்வளவு அழகாக நம்முடைய ஆண்டவர் மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக, அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் பல முறை சொல்வேன். ஏனென்றால் எத்தனை கொடிய சம்பவங்கள், எத்தனை சொல்லி முடியாத, சொல்லி அழுது கொண்டிருக்கிற பல காரியங்கள், அதற்கு மத்தியிலே நமக்கு சொல்லி முடியாத ஈவுகளை ஹல்லேலூயா கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே, அவர் ஓய்ந்திருக்கிற வேளையிலே, நம்மை ஓய்ந்து துதிக்க சொல்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு அழகாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் என்னோடு சேர்ந்து மனதார இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் துதிப்போம். எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு இது வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து துதிப்போம். எவ்வளவு பராமரிப்பு நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து துதிப்போம். துதிக்க 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 அவர் இந்த இடத்துல வந்து அசைவாடுகிற ஆவியானவராக, அன்பின் தெய்வமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கும்போது அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேலே உதிக்கும். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உதிக்கும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலயத்திலே கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலயத்திலே கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, தாங்கி கொண்டிருக்கிற தயவுகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அநேக ஜனங்கள் மத்தியில எங்களை பிரித்தெடுத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த கால வேளையிலே தகப்பனே கூடி வருவதற்கும், உம்மை துதிப்பதற்கும், தோத்தரிப்பதற்கும் நீ தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்று கூட எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக என் கர்த்தர் இருக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பலன் இந்த ஆராதனை முழுவதும் என்னோடும் கலந்து கொள்கிற பிள்ளைகளோடும் பார்க்கிற குடும்பங்களோடும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடந்து போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய சக்கினா மகிமையினாலே ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்டிருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுதும் வருகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இயற்கை அனுகூலங்களுக்காய் ஸ்தோத்திரம்,
நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்கள் வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறித்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு எங்களை தயார் செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப போகிறீர். உம்முடைய தூய இரத்தத்தினால் நிரப்ப போகிறீர். கழுவ போகிறீர். சுத்திகரிக்க போகிறீர். பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படைத்தவராக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய கனிவான வழி நடத்துதலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே, ஓ மகிமையின் தெய்வமே, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, இதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில கூட வந்து கொண்டிருக்கிறதற்காய், கூட இருக்கிறதற்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா ஓசனா ஓசன்னா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட, ஓய்வு நாளிலும் கூட பரிசுத்த அலங்காரத்தோடே உம்முடைய பரிசுத்த தலத்திற்கு வந்து உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை பார்க்கவும், உம்மை புகழவும், உம்மை தேடவும், உம்மை பாடவும் நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை, தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து பாடல் பகுதியில் கனெக்ட் ஆக போகிற திருச்சபை மக்களையும் தொலைக்காட்சி குடும்பங்களையும், அநேக இடத்துல வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் உடைய மகிமை இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு என்று நீர் குறித்து கொடுத்திருக்கின்ற உடைய சங்கீத பகுதியை ஆழமாய் கருத்தாய் நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் தேவைகளுக்காக கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, காணிக்கைகளை பெற இன்றும் கூட நீர் ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இரும். அறிவிப்பு பகுதியில் எங்களோடு கூட இடைபடுங்க. குறிப்பாக உம்முடைய வார்த்தை எழுதி வைத்து பேச முடியாத, எதையும் பார்க்க முடியாத, என்னை கொண்டு வார்த்தை விளையேற பெற்றதாக, ஜீவனுள்ளதாக வெளிவந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை இந்த ஆலயத்திலே கலந்து கொள்கிற பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், தொலைக்காட்சியில கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். என்னோடு சேர்ந்து ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு சேர்ப்பதற்கு பயன்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் கிருபை செய். ஆண்டவரே, அப்படியே அடிமையை மறைத்து வந்திருக்கிற பிள்ளைகளோடும் கூட, என்னோடு கூட ஆவியானவருடைய இடைக்கட்டுதல், ஆவியானுடைய பலத்த செய்கை, ஆவியானுடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்த எங்களை செமையான பாதைக்குள் அழைத்த தெய்வமே, உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீங்க மாத்திரம் இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபையும் இரக்கமும் உங்களையும் என்னையும் நடத்தட்டும். சில பாடல்களை, நமக்கு தெரிந்த பாடல்களை அன்பு மகளோடு சேர்ந்து நான் பாடுகிறேன். திருச்சபையில் இருக்கிற நீங்களும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள்.
கொஞ்சம் பேர் இருக்கிற சபை அப்படி நினைக்க வேண்டாம். பாலியாண்டி சபையை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னும் பல பெரிய மனிதர்கள் விசுவாசத்திலே தொடங்கினவர்கள் சபைகள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நடத்துகிற தேவன். யாரை உள்ள கொண்டு வரணுமோ, எப்ப உள்ள கொண்டு வரணுமோ அவர்களை கொண்டு வந்து ரொம்ப 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 நேர்த்தியாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? நல்ல பாட்டுல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இன்னொரு முறை பாடுமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சருபாவேல் முன்னே சமமாகினாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சருபாவேல் முன்னே சமமாகினாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுப்போமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுப்போமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், ஆமென், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இன்னொரு முறை பாடுங்க. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவோம். வெங்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெங்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாள் முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இன்னொரு முறை. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா என்று நாம் ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா என்று நாம் ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார்,
வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பாடு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் ஆமென். ரெபஷதலி பரகரபதனமோ ஆமென். தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய. நல்ல கரங்களை தட்டி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதை என் உள்ளத்துல ஆழமாக சிறு வயதுல பதிய வைத்தேன். எத்தனையோ மனிதர்கள் வருகிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் போகிறார்கள். எல்லாரும் போனாலும் இருந்தாலும் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 48 வயது வரைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சிலர் வயதை சொல்வதற்கு கூச்சப்படுவாங்க, வயதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பிரஸ்டீஜா பார்ப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா வயதை நான் அவங்கள சொல்லி மதிச்சதுனால இந்த ஊழியத்துக்கு காணிக்கை கட் பண்ணவங்க என் நம்பரை பிளாக்ல போட்டவங்கலாம் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். ஒவ்வொரு நாளும் என் தேவன் கொடுக்கிற கிருபை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். பாலைவனமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாத்தி இருக்கிறாங்க? ஆமென். பாலைவனம் போயிருக்கீங்களா? யாராவது பாலைவனம் போயிருக்கீங்களா? யாருமே போகல. சரி, வாழ்க்கையிலையாவது பாலைவனத்தை போல ஒரு சூழ்நிலை அனுபவிச்சிருக்கீங்களா? அது எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நான் எப்பவுமே சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்கேன் பிரதர், சிலுவையை சுமக்கிறேன். சிலுவையை சுமக்க முடியுமா நம்மளால? முடியாது. சிலுவைனா ஒரு சாதாரண மரக்கட்டையா? இல்லைங்க. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சா நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, பாடுமா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. இன்னொரு முறை பாடுமா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை கொடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை கொடியோடு இணைத்து விட்டீரே.
எங்களை கொடியோடு இணைத்து விட்டீரே. என்ன மர எங்களை கொடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி நின்றோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரை. ஆமா ஆமா ஆமா, கண்ணீரில் மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. இன்னொரு முறை, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நீலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நீலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி. இன்னொரு முறை சொல்லுமா, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமா. ஹலே ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடந்த கால வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, சில நேரங்களிலே பார்க்கும்போது நமக்கு கேட்கிறவங்களுக்கே என்ன செஞ்சிடும், நம்ம அறியாமை என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். ஆனா அப்படிப்பட்ட நம்மை கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, நம்மளை எப்படி மாத்திட்டாரு, களிப்பாக மாற்றி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வறண்டு போய் கிடக்கு, வருமானம் இல்லை, வீட்டுக்காரர் சரியில்லை, பிள்ளைங்க இன்னும் தலை எடுக்கல. இன்னைக்கு நீங்க ஒரு பிக்ஸடா மாசம் 10 கிலோ அரிசி கொடுக்கிற ஒரு நல்ல சபையில, வயல் நிலத்தை போல இருக்கிற சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. உண்மைன்னு சொன்னா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு பெரிய அழகான தேவன் நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய அழகான தேவன். நினைச்சு நினைச்சு துதிச்சு துதிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி செலுத்தணும். நன்றி சொல்லும் போது அவருடைய மகிமை நம்முடைய ஆலயத்துல, நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யும், இறங்கும். நிச்சயமா இறங்கும், நிச்சயமா இறங்கும். நம்ம அவருடைய மகிமைக்கு வாஞ்சிக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை என்ன செய்றேன், வாஞ்சிக்கிறேன். நிச்சயமா அவருடைய மகிமை இல்லைன்னா, நம்மளால அவருடைய மகிமை இழந்து போனோம்னா நம்மளால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கீங்களா? அவன் 3 முறை எந்திரிக்கிறான், 3 முறை எந்திரிக்கிறான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கடைசியில 20வது வசனத்துக்கிட்ட வரும்போது எப்பவும் போல அவ சொல்றா, சிம்சோனே எழுந்திரு, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார். எப்பொழுதும் அவனிடத்துல தேவனுடைய பலம் இருக்கு, எப்பவும் போல இருக்குன்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு எந்திரிக்கிறான். அவனை விட்டு தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலம் என்ன செய்து விட்டது, கடந்து போய்விட்டது. நாம என்ன செய்யக்கூடாது, கடந்து போகாதபடிக்கு நம்முடைய தேவனை பார்த்துக்கணும், கிட்டத்துல வச்சுக்கணும். அப்படியே பாடி பாடி பிரசன்னத்தினால அப்படியே நிரம்பிக்கிட்டே இருந்தாதான் அவருடைய மகிமை நமக்கு கூட என்ன செய்யும், இருக்கும். பாடுமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே,
எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன வீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, தூய்மையாளரே, எங்கள் ஆறுதலே. பாடுங்கோ. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. பாடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியிலே சீனாய் மலை உச்சியில இறங்கி வந்திருக்கிற தேவன் இப்பொழுது இறங்கி வர. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பிலே இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஓ ஆசரிப்பு கூடாரம் இறங்கி வந்தீரே. ஆஹா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரம் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த தேவன் இறங்கி வருவார். சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. ஓ வாரும் ஐயா நல்லவரே, ரமணா, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரம் இறங்கி வந்தீர். ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில்
இறங்கி வந்தி. வாருமையா, வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல். ஓ ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. இன்னொரு முறை முடிக்க போறேன். வாருமையா, நல்லவரே, துணையாளரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆறுதல்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கு சில காரியங்கள் வரும்போது, சில அவசரங்கள் வரும்போது கைவிட்டு போய் விடுவார்கள். ஆனா என் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமாங்க? சாக போகிற மனுஷனுக்கும் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பலத்த கரத்தை எழுப்புங்கள். ஹல்லேலூயா. பலத்த கரம். ஆமென். சாக போகிற மனுஷனுக்கு யாருங்க? ரொம்ப நாள் உட்கார்ந்துருப்பாங்க. சரி, இனிமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியதை செய்யுங்க, ஏற்பாடு பண்ண வேண்டியதை ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா அந்த நேரத்திலும் நீங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி ஆறுதல் தருகிற தேவன் உங்கள் தேவன் மட்டும்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆறுதலின் தேவன் நமக்கு கொடுத்த பாடல் வேலைக்காக இப்பொழுதும் அன்பு மகள் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சோஸ்திர பலிகளை நாங்கள் இங்கே ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாவினால் நாங்கள் பாடல்களை பாடி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாடின பாடல் படி மகிமையின் மேகமாய் இந்த கூடாரத்தில், இந்த மேல் வீட்டு அறையினில் நீர் இறங்கும் தகப்பனே. இறங்கி அப்படியே அப்பா உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் இப்பா இங்க ஆர்ப்பரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே. எப்படி பாடின பாடல் படி பாலைவனமாய் இருக்கிற எங்க வாழ்க்கையை நீங்க சோலைவனமாய் மாற்ற போகிறீங்க அப்பா, மாற்றி கொடுக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் இறங்கி இருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீரே இங்கே கூட இருக்கிறீங்க அப்பா. மீதி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நேர்த்தியாய் ஒவ்வொன்றும் நீர் அப்பா வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திருச்சபையார் யாவரும் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான சங்கீதம் 66வது சங்கீதம். 20 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய சங்கீதம். ஆனால் அருமை மகளுக்கு அது ஒரு பெரிய சங்கீதம் இல்லை. நான் எத்தனை நாள் வாசிடுவேன் மாமா அப்படிம்பாங்க. நல்ல பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து கொண்டு நீங்கள் வாசித்து தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். 66ஆம் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நம்பிக்கையை இருக்க நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை சோசரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிருக்கிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன்.
என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு சொல்லுவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடைய கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் விண்ணப்பத்தின் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்தை வைத்து பல பாடல்கள், பல வரிகள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் வெளியில் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த சங்கீதத்திலே ஒரு விசேஷித்த வார்த்தையை இந்த திருச்சபையில நின்று கொண்டிருக்கிற நீங்களும், தொலைக்காட்சியில பார்க்கிற நீங்களும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டிய வசனம் இருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் படிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய ஜனங்களுக்கு தேவனுடைய செய்கை என்ன செய்யல தெரியல. ஆனா நீங்களும் நானும் வந்து பார்த்ததுனாலதான் இப்பவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன செஞ்சிருக்கிறோம், ஆலயத்தில் நின்று இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரிப்பா, அவருடைய செய்கை அப்படி என்னப்பா பெருசு? வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் மனுபுத்திரனிடத்திலே நடப்பிக்கும், அதாவது செயல்பாடுகள், கிரியைகள் பயங்கரமானவைகள். அது என்னன்னு சொல்றாரு 6வது வசனத்துல? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆமென். யாராலையாவது மாத்த முடியுமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். இதை நீங்க வெளியில போய் சொல்லணும். என் தேவன் எவ்வளவு பெரியவர், மனுபுத்திரன் மத்தியில் அவர் செய்யக்கூடிய கிரியை எவ்வளவு பெருசு. ஆகையினால ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு நீங்க என்ன செய்யுங்க, வந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்கம்மா. அடுத்த வார்த்தை வாசிங்கம்மா. அதுல ஆற்றை கால்நடையாய் கடந்தார். இது ரெண்டுமே உண்மைனா நான் இன்னும் தேவனை நோக்கி கிட்டி சேருவேன். அவருடைய செய்கைகளை அறிந்து கொள்ள, அவர் கரத்தின் கிரியைகளிலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பதாக நிற்கிற யோர்தானாக இருக்கட்டும், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கோலியாத்துக்களாக இருக்கட்டும், என் இயேசுவின் நாமத்தில் அவர் செய்கைகளை பார்க்க வந்திருக்கிற நீங்கள் ருசிப்பீர்கள், பெறுவீர்கள். நிச்சயமாக மகிழ்ச்சியினாலே திளைக்கும்படி என் தேவன் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையாங்க, நான் யாருங்க? நான் யாரு? ஒரு இந்து பூஜாரியுடைய மகன், சிலை வழிபாடு செய்யக்கூடியவருடைய ஒரு மகன். மண்பாண்டத்தை செய்து அதன் பிறகு அதன் மூலமா அந்த மண்ணிலே பொம்மைகளை, சிலைகளை வடிக்கக்கூடியவருடைய மகன். அவருடைய செய்கைகளை வந்து பார்த்தேன். ஒன்றுக்குமே உதவாதென்று உதவாக்கரை என்று சொல்லப்பட்ட என் மேல், மனுபுத்திரனாகிய என் மேல் அவருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப சொல்லுங்க, இந்த பூஜாரிய ஆசாரியாய மாற்றின என் தேவ வல்லமை. ஹல்லேலூயா. கடல் நீரை வெற்றாந்தரையாய் மாற்றி உலர பண்ணின தேவன் என்னையும் கூட, நான் அவருடைய செய்கையை கூட வந்து பார்க்க ஆசைப்படும் போது என்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. தாவீது அனுபவமாய் எழுதினார் என்றால் அந்த அனுபவத்தை இந்த திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி, ருசிக்கும்படி தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி இப்பொழுதும் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய செய்கையை வந்து பார்த்த நாள் முதல் இந்த ஊழியத்தையும் என்னையும் கூட குறைவில்லாமல் நடத்தி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் மத்தியிலும் சமாதானத்தின் தேவன் உடைய கிரியை வெளிப்படுத்துகிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோட திருச்சபையில வாசித்த அன்பு மகளின் குடும்பத்திலும் ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற திருச்சபை சொந்தங்களோடும் தொலைக்காட்சியிலே பார்த்து அவருடைய செய்கை இவ்வளவு பெரியதா என்று ஆச்சரியப்படுகிற அவர்கள் குடும்பங்களை ஆச்சரியப்பட்டு
ஆண்டவரே, இன்னும் உம்மை விசுவாசிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள இந்த ஆராதனை பிரயோஜனமுள்ளதா இருக்க எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்போ ஒரு நேரம், இன்ன நேரம் அது காணிக்க. நல்ல காணிக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க நிறைய பேர். உண்மையாகவே நான் மனதார இந்த சபையின் காணிக்கைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அநேகருடைய தொழில் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலும் ஒரு கூட்டத்தை இங்கே நமக்கு நடத்த வைப்பது மட்டுமல்லாமல், ஒரு ஆலயத்தை இயங்க வைப்பது மட்டுமல்லாமல், உங்களை கூட்டி சேர்த்து வைத்து உங்கள் கைகளிலும் இருந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள், சபையிலே அழைத்து பயன்படுத்தினவர்கள் அநேகர் நம்முடைய ஊழியத்துக்காய் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் முடிவிலே நாம் ஜெபிப்போம். ஒரு 2 சரணத்தை மட்டும், ஒரு பழைய பாடலை நான் படிக்கிறேன். திரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இறைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு. பூவில் அவரில்லா புகலிடம் எங்கு, பூவில் அவரில்லா புகலிடம் எங்கு. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலகின் மேலுகு போல் உருகுதென் நெஞ்சம், உலகின் மெழுகு போல் உருகுதென் நெஞ்சம். மலையாவும் திருவடி பனங்கினே தஞ்சம், மலையாவும் திருவடி பனங்குவே தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய திருப்பாதத்தை சேர்ந்து உடைய திருப்பணிக்கென்று கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய திருக்கரத்தினாலே நீர் பாதுகாத்து, உடைய திரு ரத்தத்தினாலே சுகம் பலன் ஜீவனை கொடுத்து, உடைய திருச்சரிதத்தை தின்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய், பங்கு கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்றி, உடைய பிள்ளைகள் உமக்கென்று வாழ மலையான உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் தஞ்சம் என்று கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஊழியங்களுக்கு என்று அநேக ஜனங்களை அநேக மாவட்டங்களில், அநேக கிராமங்களில், அநேக பட்டணங்களில் இருந்து கொடுத்திருக்கிறேன். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கவில்லை, யாருடைய நிறத்தையும் பார்க்கவில்லை. அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எனக்கு முடியாது. ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கிறவர்களை உம்முடைய வேத வசனம் சொல்கிறதன்படி என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வேத வசனத்தின்படி, கொடுக்கிறவர்களுக்கே திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி, நன்மை செய்கிறவர்கள் மேன்மை இல்லையோ என்று எங்களை பார்த்து கேட்ட தெய்வம், கொடுத்திருக்கிற, கொடுக்க போகிற, கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து
மேன்மைகளை தந்து, நன்மைகளை தந்து, இரக்கங்களை தந்து, கிருபைகளை தந்து இன்னும் தொடர்ந்து ஓட நீங்க கிருபை செய்யுங்க. மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய ஊழியத்தை. இந்த காணிக்கைகளை பெறுகிற நானும் என்னுடைய குழந்தைகளும் கூட, எங்களுடைய பணியாளர்களும் கூட இன்னும் கிரானமாய் உண்மையாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கூட எங்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும், திருச்சபையில கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட அன்போடு வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஒரு ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா தான் நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அதுலேயும் சில பேர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு ஓடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் உண்மையாக நம்முடைய ஆலயத்தை நேசித்து வந்திருக்கிறீர்கள். நான் அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் இல்லையே, அல்லேலூயா. இப்பதான் எனக்கு காது கேட்குது. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் தாங்கி இருக்கிறீங்க, இதுவரைக்கும் ஜெபித்து இருக்கிறீங்க. உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், மனதார பாராட்டுகிறேன். நீங்க அறிஞ்சிருக்கிற இந்த ஊழியத்துக்கு, நீங்க கொடுக்கிற இந்த ஊழியத்திற்கு மற்றவர்களையும் கொடுக்கும்படி எங்கள் ஆராதனை நேரங்களை, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, இந்த ஊழியத்தில் நடைபெறுகிற 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி தோணலாம், எப்படி நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறது? தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் வருது பார்த்தீங்களா, அப்பெல்லாம் நம்முடைய யூடியூப் சேனலுடைய நேம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கீழே என்னோட நம்பர் வரும், அதை பார்த்து நீங்க என்னோடத்துல விவரம் கேட்கலாம். அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் இருக்கு. அதுல போனீங்கன்னா நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட மக்களுக்காக என்னென்ன ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதில் போடப்பட்டிருக்கு. இதை பார்த்து தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தில் நீங்களும் ஜெபிக்க, நீங்களும் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் மாதம் கடைசியில் நாம நிற்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நாம அடுத்த மாதத்துக்குள்ளே கடந்து போவோம். நிச்சயமா அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்குள்ள நம்ம டைம் கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ், கல்லூரி ஃபீஸ் நாம கட்டி ஆகணும். ஏறக்குறைய 4,60,000 ரூபாய் தேவை இருந்தது. இப்ப 1,30,000 ரூபாய் கிட்ட நாம வந்துட்டோம். அப்ப கர்த்தர் எவ்வளவு தேவைகளை எவ்வளவு சீக்கிரத்துல சந்தித்திருக்கிறார் என்பதை நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. அதனால இந்த தேவைகளுக்காக, ஸ்பெசிபிக்கா இந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதர பணிகள்லாம் நமக்கு போயிட்டு இருக்கு. மாதாந்திர நலத்திட்ட பணிகள், 4வது சனிக்கிழமை அரிசி மளிகை பொருள் கொடுக்கிறது, மற்ற மெடிக்கல் உதவி மாதந்தோறும் சில பேருக்கு செய்துட்டு இருக்கிறோம். இன்னும் கை கால்களை இழந்தவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நாம் இந்த ஊழியத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளும் ஜெபங்களும் பங்களிப்புகளும் அவசியம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஊழியங்கள், இந்த ஊழியத்தை நான் இந்தியா முழுவதும் ரட்சிப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். அரசு அங்கீகாரத்தோடு சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரினே போட்டிருக்கோம். சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சிருக்கோம். இந்த ஊழியத்தை இந்த சபைக்குள்ளேயோ ஏதோ தொலைக்காட்சிக்குள்ளேயோ மட்டும் ஊழியம் செய்தா போதாது. இங்க அழைத்து உங்க பகுதியிலையும் என்னுடைய ஊழியத்தை கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நிச்சயமா நீங்க கூப்பிட்டு பாருங்க. கடவுளுக்கு பயந்து எழுதி வைத்து பேசாமல் அவர் கொடுக்கிற வார்த்தையை, அவர் கொடுக்கிற திட்டத்தின்படி உங்களோட ஊழியத்தை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். அநேக தென்னிந்திய திருச்சபைகளும் அநேக இண்டிபெண்டன்ட் சபைகளும் அழைத்தபடினாலே நாம் இதுவரைக்கும் ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். வருகிற ஆகஸ்ட் மாதம் கூட 12ஆம் தேதி கோவை பகுதியில் அழைத்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி உத்தமபாளையம் பகுதியில் அழைத்திருக்கிறார்கள். இப்படி ஊழியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை விட பெரிதானவைகளை காண்பாய் என்றிருக்கிற வார்த்தையை நான் எதுல எதிர்பார்ப்பேன்னா ஊழியத்தில் எதிர்பார்ப்பேன். காசு பணத்துல சட்டையில எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எத்தனை சட்டை இருந்தாலும் வெள்ளை சட்டையை தான் நான் போடணும்னு யோசிப்பேன். ஏன்னா என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது வெண்ணங்கி தரித்தவராக என்ன செய்தார்? வந்தார். அதனால தானே பாடும்போது கூட நம்ம எப்படி பாடுறோம்? வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன்,
குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் அப்படி பாடுறோம் இல்லையா? அதனால ஒரு வெள்ளச்சட்டைக்கு மேல மிஞ்சி போனா ஏதோ ஒரு கோட்டு தம்பிமார்கள் வாங்கிட்டு வருவாங்க. அப்பப்ப என் பிள்ளைகள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதனால நான் அதை அலட்சியமாக எண்ணுவதில்லை. அது போடுறதுண்டு, ஒன்று ரெண்டு சவாரி போடுவதுண்டு, அவ்வளவுதான். ஆனா நான் பெரிதானவைகள் எதுல காணணும்னு நினைப்பேன்னா ஊழியத்துல காணணும்னு நினைப்பேன். அதனால பெரிய ஊழியங்கள், 3 நாள் கூட்டங்கள், வார முகாமுகள், கல்லூரி கவுன்சிலிங்கள், வாலிபர்களுக்கான முகாம்கள், இதெல்லாம் அழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உங்கள் பகுதிகளில் அப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க அழைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், டிவியில் இருக்கு, நல்ல கேமரா, சில நேரம் அன்னை வாசிக்கிறாங்க, சில நேரம் நல்ல தம்பிமார்கள்லாம் பயங்கரமான டீம் எல்லாம் வச்சிருக்காரு, நிறைய துட்டு கொடுக்கணுமா? உண்மையாகவே கருவறையில் இருக்கிற வரைக்கும், கல்லறைக்கு போற வரைக்கும் நமக்கு காசு தேவை. சில்லறை இல்லாத மனிதன் செல்லா காசு. ஆனா நான் ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் தவிர ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை. ஊழியம் கொள்வதற்கு வரணுமா, ஊழியம் செய்வதற்காக வரணுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என் வேலையை நான் சரியா செஞ்சா எனக்கு உண்டான கூலி எங்கிருந்தாவது கர்த்தர் எழுப்பி தந்துருவார். பணத்தை ஒரு நாள் நான் ரொம்ப உங்களுக்கு தெரியும், அதை பத்தி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி காணிக்கைக்காக ரொம்ப நேரம்லாம் அப்படி உங்களை போட்டு வருத்தி எடுக்கிற பழக்கமும் என்கிட்ட கிடையாது. அதனால பேசுவோம். உங்களுக்கு கர்த்தர் என்ன ஏவுகிறாரோ அதை கொடுங்க, இல்லைனாலும் இடத்தை கொடுங்கள், ஆத்துமாக்களை கொடுங்கள். நான் ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். அதனால இதற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இங்க மதுரை பகுதியில் பணியாற்றுவதற்கு ஒரு நல்ல பணியாளர் தேவை. 7 பேர் பணியாற்றினாங்க, நிரந்தர பணியாளர்களா. இப்பொழுது ஒருத்தர் நம்ம இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்ததுனால, வாலிப பிள்ளைகளாய் மாறிவிட்டதுனால கொஞ்சம் தூரமா இருக்கனால போயிட்டாங்க. இன்றைக்கு இப்போ நான் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல பணியாளர்களுக்கு வேற பெருசா தகுதி வேணுமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. வேதம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை டிவியில பார்க்குறவங்களுக்கு தோணும், இந்த வாஞ்சை எனக்கு இருக்கு, சரியான இடம் கிடைக்கல, ஒருவேளை நான் வரணும்னு நினைச்சா கூட என் குடும்பத்தோட இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? தாராளமாக என்னோடு பேசுங்கள், அதற்குண்டான ஒழுங்குகளை செய்வோம். ஒருவேளை திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் மதுரை பகுதியில் இருக்கிறவர்களை அழைத்து வருவீர்கள் என்றால் நல்லது. முடிந்தால் அதற்கும் கூட சில ஒழுங்குகள், சரியான தகுதியின் அடிப்படையில் சேலரிகள் நம்ம என்ன செய்யப்படும், வழங்கப்படும். நல்லா சொல்றேன், நம்ம சபை மக்களுக்கு நான் சொல்றது ஊழியக்காரங்களை. யாராவது ஒருத்தரை கூட்டு வந்துட்டு இவர் அப்பப்ப என்னைய கூட்டிட்டு போவார் அதனால ஊழியக்காரன் சொல்லிடக்கூடாது. கூட்டிட்டு போறவன் ஊழியக்காரன் கிடையாது, கூட்டிக்கிட்டு திரிகிறவன் ஊழியக்காரன் கிடையாது. ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். உண்மையா பையா? அதனால மிகுந்த கவனத்தோடு இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை தோறும் இந்த ஆராதனை முழுமையாக ஜாய் டிவியிலே 11 மணியிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை வெள்ளிக்கிழமை வரை தினந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது. இரவு 9:30 மணிக்கு மகிமை டிவியிலே தினந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழன் தொலைக்காட்சியில் எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. உங்க பிறந்த நாள், திருமண நாள் வருகின்ற நல்ல நாட்கள்ல இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்கணும், எனக்கிட்டே சொல்லணும். ஒருவேளை காணிக்கை கொடுக்க முடியாட்டாலும் அந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கும் எங்களிடத்துல சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினாலே மனதில் வைத்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் எந்த நேரம்னாலும் சரி, எனக்கு ஜெபிப்பதற்கும் இந்த ஒரு நம்பர் தான், 93 60 38 39 40. அதே போல இந்த ஊழியத்திற்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்வதற்கும் ஒரே நம்பர் தான். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்றவைகளிலே ஊழியத்தை தாங்குவதற்கும் ஒரே இலக்கம் தான் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் உதவ, ஜெபிக்க, தாங்க, இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதில் சொல்லப்பட்ட எந்த காரியங்களும் கட்டாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, தேவன் ஏவினால் மட்டும் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை மக்கள் இப்பொழுதும் எழும்பி நிற்கலாம். நாம் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதித்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ நேரங்களை நம்ம எதுக்காக செலவழிக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்பதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பொன்னான நேரமாக நான் கருதுவேன். ஆனாலும் அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இந்த ஆராதனையை நீங்க சந்தோஷமா அப்படியே ஆராதிங்க. ஏன்னா அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க, நம்ம கைத்தட்டலும் நம்ம சத்தத்தையும் கேட்டு
ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே என்ன செய்து மாறுகிறது. அந்த அடையாளங்களும் அந்த காணிக்கைகளும் அந்த சாட்சிகளும் தான் இந்த ஊழியத்தை என்ன செய்து நடத்துது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாடுமா? ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. பாடுமா? ஹல்லேலூயா. நல்ல பாட்டு தானே? அவருடைய செயல்களை நினைக்காம நம்ம இருக்க முடியுமா? என்னால எல்லாம் இருக்க முடியாது. உங்களால சேர்ந்து பாடுமா? உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. தெரிஞ்ச பாட்டு தானே? பாடுங்க. நல்லவரே நல்லவரே. காலை வேளையிலே சொல்லுங்க. வல்லவரே ஆராதனை ஆராதனை. நர்மர நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் பாடு மக்களே, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஆமென். ஆராதனை. இரட்சகரே திரும்ப பாடுங்கம்மா. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. இயேசுவே ஆராதனை. பலியான பாடுங்க. ஆமென். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆமென். பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. அப்பா ஆராதனை. இயேசுவே எல்லாம் பாடுங்க. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக இரட்சகராய் வந்தவரே உம்மை ஆராதிக்கிற ஐயா.
உம்முடைய வல்ல செயல்களுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இப்பொழுதும் கூட நீர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆறுதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக வந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய வல்ல செயல்களை எத்தனையோ பேர் மறந்து எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே போயிருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்தீங்களே, எங்களை நினைவு கூர்ந்தீங்களே, எங்களுக்கு ஆராதிப்பதற்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்தீங்களே. உம்முடைய விலையேற பெற்ற நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு, அவர் அன்பு, அவர் வழி நடத்துதல் உங்க மேல கடந்து வருவதை பார்ப்பீங்க. ஆகையினாலே இந்த நேரம் அவரை ஆராதிக்கிற நேரம், இந்த நேரம் அவரை மகிமைப்படுத்துகிற நேரம், இந்த நேரம் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்று சொல்லுகிற நேரம். ஏன்னா அவர் உங்களுக்காக பலியானதை பலிபீடத்திற்கு முன்பதாக தான் நினைவு கூற முடியும். அந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை உணரக்கூடிய நேரம். அப்படி சிந்தப்பட்டிருக்கிற இரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். உங்க தொழிலில் இருக்கிற தேக்க நிலைகள், மந்த நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உங்களை தப்புவிக்கிறவராக, தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம பாடல் வேளையிலே பாடியாச்சு, கண்ணீரோடு கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கை களிப்பான நீரூற்றாய் மாற்றி செழிப்பான இடங்களிலே இப்போ வாசிக்க கேட்ட சங்கீதத்தின்படி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் செழிப்பான இடங்களிலே ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, அப்பா நீர் நல்லவர் அப்பா, அப்பா நீர் வல்லவர் அப்பா, அப்பா எனக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர் அப்பா, என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அப்பா, எனக்காகவே பலியானீர், எனக்காகவே படைத்தீர், எனக்காகவே உருவாக்கினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை மழை, எத்தனை வெயில், எத்தனை காலங்கள் கடந்து வந்திருக்கிறேன். நீங்க எல்லாவற்றிலும் என்ன நடக்க வச்சிருக்கிறீங்களே, என்ன கடக்க வச்சிருக்கிறீங்களே, எனக்கு நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு ஒரு நல்ல சேர்ச் கொடுத்திருக்கிறீங்களே, என் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் மாற்றி சுகமா. ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர். நினைச்சீங்கன்னா உங்களால வாயை திறக்காம இருக்க முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லவரப்பா நீர், நீர் வல்லவரப்பா, நீர் கிருபை உள்ளவரப்பா, நீர் இரக்கம் உள்ளவரப்பா, நீர் இப்பொழுதும் என்னை காண்கிறவரப்பா. ஆமென், 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 ஆமென். நல்லவரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை 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 ஆராதனை. வாய தரங்களே. ஆராதனை. உங்க சத்தம். ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே. சொல்லுங்க, என் அன்ப இயேசுவுக்கே. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுமா, என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. என் தகப்பன்
இயேசுவுக்கே. ராஜா என் ராஜா இயேசுவுக்கே. நேசர் என் நேசர் இயேசுவுக்கே. மீட்பர் என் மீட்பர் இயேசுவுக்கே. என் இரட்சகர் என் இரட்சகர் இயேசுவுக்கே. ஆராதனை. ஆமென். நல்ல தைரியமா பாடு மக்களே. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. என் செல்லம் என் செல்லம் இயேசுவுக்கே. என் பிரியம் என் பிரியம் இயேசுவுக்கே. என் ஆறுதல் என் ஆறுதல் இயேசுவுக்கே. என் அடைக்கலம் என் அடைக்கலம் இயேசுவுக்கே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி என் அடைக்கலம் என்று சொல்லுங்க, என் ஆறுதல் என்று சொல்லுங்க, என் மீட்பர் என்று சொல்லுங்க, என் செல்லம் என்று சொல்லுங்க, என் பிரியம் என்று சொல்லுங்க, என்னை நடத்துபவர் என்று சொல்லுங்க, என் தேவைகளை சந்திப்பவர் என்று சொல்லுங்க, நான் அவரை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று சொல்லுங்க. அவருடைய வல்ல செயல்கள் நல்ல செயல்கள் இதுவரை என்னை நடத்தி இருக்கிறது. இனி என் நோயில நடத்தும், என் கடன்ல நடத்தும், என் குடும்பம் பிரிஞ்சிருக்கிற நிலைகளை நடத்தும், என் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும், ஆகாரத்தினால என் குடும்பம் திருப்தியாக்கும், என் செல்லம் என் பிரிய எனக்கு செய்வார்னு சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவர். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைத்து விட்டார், அநேகருடைய பாவங்களை மன்னித்து விட்டார், அநேக குடும்பங்களின் செய்வினைகள் மாந்திரிக கட்டுகள் பிரிவினைகளை நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஹalleluya. ரிபா ஷதா லபா நபா 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 துரந்தர ரிஜா லிபலகர பரஷத லிபிலபரபர. ஹalleluya ஹalleluya. இப்பொழுதே ஒரு மகிமை உங்களுக்குள்ள கடந்து போய் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, அவர் வைத்திருக்கிற சமாதானத்தை நீங்கள் வாங்கிய கடலில் தரப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் இழந்த கல்வியிலே தரப்போகிறது, உங்கள் பிள்ளைகள் இழந்திருக்கிற வேலையிலே தரப்போகிறது, நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையிலே தரப்போகிறது, முடக்கப்பட்டிருக்கிற சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் தரப்போகிறது. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். என் இயேசுவின் செயல்கள் இப்பொழுதே, என் இயேசுவின் மகத்துவம் இப்பொழுதே, என் இயேசுவின் மகிமை இப்பொழுதே என் கூடாரத்துக்குள் வருவதாக. அப்பொழுது என் கூடாரம் சமாதானத்தின் கூடாரமாக மாறும். கைகளை தட்டி கைகளை தட்டி சமாதானத்தை. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே வல்லவரே ஆராதனை. ஆமென். ஆராதனை. இன்னொரு மர நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆரா. நல்ல ரிஷுதாலா பேச்சு கைகளை தட்டி இந்த ஆராதனையில சொன்ன இயேசு என் குடும்பத்துக்கு நல்லவரா வருவாரு, என் பிள்ளைங்களுக்கு நல்லவரா வருவாரு, என் ஊழியத்துல இன்னும் நல்லவரா இருப்பாரு, என் பிசினஸ்ல இன்னும் நல்லவரா இருப்பாரு, என் ப்ராஜெக்ட்ல இன்னும் நல்லவரா இருப்பாரு, நான் போகிற பாதையில நல்லவரா வல்லவரா இருந்து என்ன பாதுகாப்பாருன்னு சொல்லுங்க. அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தபடியினால் இந்த ஆலயத்தில் அநேக நன்மைகளை ருசித்தவனாய் சொல்லுகிறேன், அநேக சாட்சிகளை கேட்டவனாய் சொல்கிறேன், இன்னும் அநேக நன்மைகளை ருசிக்க போகிறவனாய் சொல்கிறேன். இதை விசுவாசிக்கிற உங்கள் யாவருக்கும் இப்பொழுதே என் இயேசு உங்களை கண்டு, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் உபத்திரவங்களை, உங்கள் போராட்டங்களை கண்டு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. முடிக்க போறேன், வலது கையை வீட்டி சொல்லுமா. நல்லவரே வல்லவரே
ஆராதனை ஆராதனை. இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையாகவே இயேசு நல்லவர் வல்லவர்னு சொன்னீங்களோ, மனுஷன்தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. பணக்காரங்களுக்கு ஒரு வேஷம், ஏழைகளுக்கு ஒரு வேஷம் போடுவாங்க. நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, கடன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு வேஷம் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் விடுதலையாக்குவேன் என்று சொன்னவர், உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க நல்லவர் வல்லவர்னு சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டு என் குடும்பத்துல என் பிள்ளை இந்த ஆலயத்துல நல்லவர் வல்லவர்னு சொல்றான், அவனுக்கு நான் இன்னும் நல்லவரா இருக்கணும், அவளுக்கு நான் இன்னும் நல்லவரா இருக்கணும்னு சொல்லி எதிலெல்லாம் அவருடைய பரத்தை நாடுனீங்களோ, எதிலெல்லாம் அவரிடத்துல கரத்தை நீட்டி அவரை ஆராதித்தீங்களோ, இன்னைக்கு நான் சொல்றேன் நிச்சயமா அவர் நல்லவரா இருந்தார்னு சொல்லி அந்த நல்ல தெய்வத்தினுடைய சாட்சிகள் உங்க வீட்டில் நடந்து நல்ல காணிக்கைகளை இந்த சேர்ச்சுக்கு கொண்டு வருவீங்க. விசுவாசத்தோட கடந்து போங்க. விசுவாசத்தோட தொலைக்காட்சிக்கு பார்க்கிறவங்க என்னோட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தொடர்ந்து நன்மை செய்கிறவராகவே உங்க குடும்பத்தில் சுற்றி திரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்கள் இந்த ஊழியத்தில் நீ நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர், செயல்படுகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி துதிக்கும்படி, தோத்தரிக்கும்படி, உம்மை தேடும்படி, உம்மை பாடும்படி, உம்மை புகழும்படி, உம்மை அறிக்கை பண்ணும்படி நீ தந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, இந்த நேரத்துக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அந்த நல்லவரை, அந்த வல்லவரை சங்கீதக்காரர் சொன்னதன்படி, அவருடைய செய்கை வந்து பாருங்கள் என்று சொன்னதன்படி இந்த ஆராதனையை பார்க்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ருசிக்கும்படி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி, அந்த நல்ல சாட்சிகளை உம்முடைய சமூகத்திலிருந்து நான் கேட்கும்படி கரத்தை நீட்டி உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத, நிந்தைகள் இல்லாத, அவமானம் இல்லாத ஒரு நாளை கூட நாங்கள் கேள்விப்படலை. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் உம்மை நம்பி இருக்கிறபடினால் இன்றைக்கும் ஆராதித்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே தொடர்ந்து உம்முடைய நாமம் விளங்கும்படி உம்மை ஆராதித்த பிள்ளைகள் அநேக காரியங்களிலே நீர் அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர், இன்றைக்கும் இருக்கிறீர் என்பதை சொல்லி உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, தடைபட்டிருக்கிற காரியங்கள், கெட்டு போயிருக்கிற காரியங்கள், கலங்கி நிற்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், பயந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மை செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் திருச்சபை மக்களுக்காகவும், ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிறவங்க, தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களுக்காகவும் கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். நான் அல்ல கர்த்தாவே, நான் அல்ல, நான் ஒரு அபிரயோஜனமானவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். என்னை கொண்டு பேசுகிறேன், நடத்துகிறேன், நடக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும். தொடர்ந்து மீதியான உம்முடைய வார்த்தையின் வேளையிலும் கூட என்னோடும் எங்கள் திருச்சபையோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களையும், தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் சார்பாக தோத்திரங்களையும் வாழ்த்துதலை சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் தொடர்பில் இருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நானும் கூட ஜெபிக்கிறேன். இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினால் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னிடத்துல பேசின ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையை என் கரத்தில் கொடுத்தார். இன்னொன்னு, இன்றைக்கு இது குறைந்து கொண்டே வருகிறது. இதனுடைய மகத்துவம், ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆகையினால பேசு அப்படின்னு ஆண்டவர் என் கரத்தில் கொடுத்தார். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னையா வார்த்தை, நிறைய தடவை சொல்லியிருக்கா அப்படின்னு கேள்வி வரும். வருதா வரலையா? வரும். எப்பவுமே ஒருமைதான், வெளியில போனாதான் பன்மை. என்னண்ணே? அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. என்ன தலைப்புல இன்னைக்கு பேச போறேன்னா, நீதிமான்கள் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து பேச போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நீதிகேடான காரியங்கள் இந்த உலகத்துல சாதாரணமான சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யுது, நடக்குது.
சரி, இதுக்கு யார முதல்ல டெபினேஷனா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அனுபவித்த மனிதன், ருசித்த மனிதர்களை சொன்னாதான் நாம நம்புவோம். இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போய் நாகநாதன் அண்ணாச்சி சாப்பிட்டுட்டு வர்றாரு. இதை எட்வின் என்னட்ட சொல்றாரு. நாகநாதன் தானியா, அவர் நேரம் அப்படி பேசுவார், ஒரு நேரம் இப்படி பேசுவார் அப்படிமா. இன்னொரு ஆளு அவர் கூட இருக்கிற இன்னொருத்தர், அதே பக்கத்தில் இருக்கிறவர், அவரும் சேர்ந்து சொன்னா என்ன சொல்லுவோம்? ஆமாயா, 2 பேரும் சொல்லியிருக்காங்கல்ல, அங்க பிரியாணி என்ன செய்யும், நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்படிதானே நம்ம நம்புறோம் எல்லாத்தையுமே. சரி, சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் ரொம்ப நமக்கு ஒரு நெருக்கமான, ரெலவெண்டான, எனக்கு பிரியமான சங்கீதம். ஏன்னா எனக்கு கொற்ற வார்த்தைலாம் இதுல நிறைய இருக்கு. எனக்கு கொற்ற வார்த்தை, நான் உங்களை சொல்லல, சரியா? இதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவன் அனுபவிச்சு அவர் தாவீது எழுதுகிற ஒரு வார்த்தை நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கும் வயசு ஆயிடுச்சு, ஆனா தாவீதுக்குள்ள இருந்த அனுபவம் தான் என்ன செய்யல, வரல. 25வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி வேத வசனம் சொல்லுதுங்க. ஆனா நம்ம இன்னும் போனா தானியா ஏதாவது கிடைக்கும், போனா தானியா எதையாவது கொண்டு வர முடியும், அங்க போனா தானையா. நான் எங்கேயாவது போறேனாங்க இந்த ஊழியத்தை விட்டுட்டு, நான் எங்கேயாவது போறேனாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு. ஆனா எல்லாமே எனக்கு கிடைக்குது. காரணம் என்ன தெரியுமா? ஓரளவுக்காவது நம்மிடத்துல நீதி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததி. அவன் மட்டும் இல்ல, நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளை கூட அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட வேண்டிய அளவுக்கு கஷ்டம் உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யாது, வராது. எனக்கு ஒசூர்ல இருந்து ஒரு அங்கிள் தெரியும், பேர் சொல்ல மாட்டேன். ஒசூர்ல இருந்து ஒரு அங்கிள் தெரியும். என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். சில நேரத்தில் ரொம்ப வயசான ஒரு மனிதர், தனிமையில இருக்கிறாங்க, அவருக்கு தேவையே நிறைய இருக்கு. ஆனா பஞ்சம், தரித்திரம், கஷ்டம் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஊழியத்துக்கும் அப்பப்ப தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் ஒரு குறை இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா காரணம், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற நீதியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நீ ஒழுங்கா இருந்தேனா இவைகளெல்லாம் தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அதை என்ன செஞ்சிருவோம், மறந்துருவோம். ஆனா நான் சொல்றேன், நீதிமானாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். ஏன்னா அதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற தேவன் எப்படி வந்தாரு, நீதிபரராக வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனாலதான் ஒரு அழகான பழைய பாட்டுல கூட, நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நீதியின் தேவனை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில நீதி இருந்தா என்ன வரும், அவர் அமைதியின் மன்னனாக வந்ததை போல் நீங்களும் அப்பத்திற்கு, உங்கள் சந்ததிகளும் அப்பத்திற்கு அலைந்து திரியாமல் நீதி, நிம்மதி, சமாதானம் எல்லாம் உங்களுக்குள்ளே வரும். இன்னைக்கு நிறைய பேரு நிறைய காரியங்களில நீதியை கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். இங்க எப்படி சொன்னார்ல, இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாப்போமே. அதுல 17வது வசனத்தை வாசிங்கய்யா. 17வது வசனத்தை, அதே சங்கீதங்களின் புத்தகம் 17:37 வாசிங்க. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். நீதிமானா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கீழே விழும்போது அவர் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறாராம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
பிரஜாதிகள் கூட இதை சில நேரத்தில் சொல்லுவான், நான் அநியாயத்துக்கு பயந்து நான் யாருக்கிட்டையும் இப்படி இப்படி நடக்காம கரெக்டா நடந்ததுனால நான் கீழே விழப்போனேன் பிரதர், என்னை கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, தாங்கிட்டாரு, காப்பாத்திட்டாரு. ஆனா நம்ம ஆட்கள் தைரியமா சொல்ல முடியுதா? எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துகிட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துகிட்டே இருக்கோம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் பாத்தீங்களா? முதல்ல நீதிமானா இருந்தா அப்பத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளும் அலைஞ்சு திரிய மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கும் ஒண்ணுமே என் பிள்ளைகளுக்கு வைக்கல பிரதர், ஒண்ணுமே என் பிள்ளைகளுக்கு சேர்க்கல பிரதர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிடும் அளவுக்கு உங்க கையில பலனையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுல இன்னொரு வசனம், ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்கு. அதே சங்கீதத்துல ரொம்ப அழகான வசனம் ஒன்று இருக்கு பாருங்க. 29 வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கு பாருங்க. 29 கூட வாசிங்க, நல்லா இருக்கு பாருங்க. வசனம் வந்துகிட்டே இருக்கு. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு ஆமென் என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா போதும், உங்களை தேடி சுதந்திரம், சொத்து, சுகம் வருங்கிறாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நமக்கு தெரியும், ஆபிரகாம் என்கிற ஒரு நீதிமான் இருந்தார். அவரை தேடி சொத்து வந்துச்சா, சொத்தை தேடி ஆபிரகாம் போனாரா? சொல்லுங்க. யோசேப்பு என்கிற ஒரு நீதிமான் இருந்தார். அவரை தேடி சொத்து வந்துச்சா, இல்ல யோசேப்பு சொத்தை தேடி போனாரா? சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீதிமானா நீங்க இருந்தீங்கன்னா அப்பத்துக்கு அலைஞ்சு திரிய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தாங்குவாரு, உங்களை தேடி சுதந்திரம் வரும், நல்ல சந்தோஷமா வாசம் பண்ணுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைகளை தட்டுங்க. நிச்சயமா சொல்றேன், நீதிமானா இருக்கிறதுக்கு ஆமா நம்ம என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கரெக்டா இருந்து என்னத்தை செய்ய போறோம்? போயா, அவன் எப்படி வாழ்ந்தா என்ன செஞ்சுட்டான், அவ எப்படி வாழ்ந்தா என்னத்தை சாதிச்சுட்டா அப்படின்னு பேசிட்டு வாழ்க்கைய அசால்ட்டா என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் எப்படி கழுவி இருக்கிறார், எப்படி நீதிமான் ஆக்கி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இது 2 இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய இரத்தத்தினால கழுவுனா கூட நம்ம என்ன செய்யறோம், இன்னும் தரித்திரத்துல தான் இருக்கோம். அவர் ரத்தத்தினால கழுவி நீதிமானாக்குனா கூட இன்னும் தாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை தாங்க முடியாம கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கிறோம். சரியான சுதந்திரம் இல்ல. பென்ஷன் வரல பிரதர், சம்பளம் வரல பிரதர், வேலைக்கே போக முடியல பிரதர், டிவி கட்ட முடியல பிரதர். ஏன் கட்ட முடியல பிரதர்? சில பேர் பிரதர்னு சொல்ல மாட்டேன், பிரதர் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. அதுல 39வது வசனம் என்னமா சொல்லுது? 39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென். கர்த்தரால் வரும். முதல்ல உங்க ரட்சிப்பு யாரால வந்திருக்கிறது? கர்த்தரால் வந்திருக்கு. அப்ப கர்த்தரால் வந்துனா எல்லாமே என்ன செஞ்சிரும், வந்துரும். இல்ல சங்கீதம் 34:15 எடுத்துட்டு வா மக்களே, நல்லா இருக்கும் பாருங்க. சங்கீதம் 34:15 எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அந்த சங்கீதம் நல்ல சங்கீதம். அதுல சில பேர் சில வசனத்தை மட்டும் பிடிச்சுக்குவாங்க. அதுல ஒரு வசனம் சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்லிடும். மகராசி, சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னி கிடந்து கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதுக்கு இன்னொரு காரியம் இருக்குமா? வாசிங்க 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். அப்பதான் சிங்க குட்டி பட்னி கிடந்தால் நீ பட்னி கிடக்க மாட்ட. விளங்குதா? சும்மா பாடினா பார்த்தாது. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை மட்டும் தேடணுமே. நம்ம தான் நீதியின் தேவனை விட்டுட்டு அப்பப்ப அநியாயத்தின் தேவனையும் தேடிடுவோமே. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை பிரசங்கித்திருக்கேன், நீதிக்குன்னு விதைக்கணும், அநியாயத்துக்குன்னு விதைக்க கூடாது. நம்ம தான் அப்பப்ப அநியாயத்துக்கு விதைச்சிருவோமே, அப்பனால தான் அநியாயத்தை அறுத்துடுறோம். ஆனா கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறதுமா? இப்ப வசன தமிழ் சகோதரி மக்களே,
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி யோசிப்பேன், அந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு ஆனரபிள் வார்த்தை, ஆனரபிள் வேர்ட். ஏன்னா அந்த நீதிக்குள்ள நாம பழக்கும் போது எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. ஏன்னா நம்ம முதல்ல தெளிவா வாசிச்சுட்டோம்ல, சுதந்திரம் வந்துருச்சு, தாங்குகிறாரு, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் என்ன செய்யல, அலைந்து திரியல. இங்க என்ன வாசிச்சோம், தேவனுடைய கண்ணு நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கேரண்டி, ஷூரிட்டி. யாருடைய கண்களோ யார் மேலே படணும்னு வருஷம் முழுக்கும் தவம் கிடக்குது, கடைசியில கொல்லி கண்ணா மாறிடுது. வச்ச கண்ணை வாங்காம பார்த்து விரட்டிக்கிட்டே திரிஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்கும், விரட்டிக்கிட்டு திரிகிறவன் இல்ல, நீதிமான்களை பார்க்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான தேவனையா. சங்கீதம் முதல் சங்கீதத்திலே இந்த வார்த்தை போடப்பட்டான். அதான் சொன்னல, பைபிள்ல அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் இந்த வார்த்தையும் ஒன்று அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இங்க பாருங்க, 5ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு, ஆனா 6வது வசனம் தான் நமக்கு தேவை. வாசி மக்களே, 6வது வசனம், 1ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமென். எல்லாருடைய வழிகளையும் பார்த்து அவரு இங்கிட்டு போப்பா அங்கிட்டு போப்பான்னு சொல்ல மாட்டாரு. நீங்க நீதிமானா வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி குழி இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடி யோர்தான் இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடி செங்கடல் இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடி கோலியாத்து நின்னாலும், உங்களுக்கு முன்னாடி உங்களை லோன் போடுறதுக்கு வளைச்சு வளைச்சு வேட்டையாடுறதுக்கு எவனாவது ஒருத்தன் வந்தாலும் காமிச்சு கொடுப்பாரு. கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணு, கையை தட்டு. நீ நீதிமானா இல்லாம இருந்தேன்னா ஏதாவது ஒரு வழியில போய் மாட்டிக்கிருவ, கர்த்தர் உன்னை விட்டுருவார். சொல்றார், கர்த்தர் யாருடைய வழிகளை அறிந்திருக்கிறார், நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், எனக்கு என்னன்னே தெரியல பிரதர், என்ன ஆச்சுன்னே தெரியல பிரதர். நான் சொல்லுவேன், இந்த கேஸ் எல்லாம் நீதி இல்லாம இருக்கு. ஏன்னா கர்த்தர் தான் நீதிமானின் வழிகளை அறிந்திருக்கிறாரே, நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குதே, நீதிமானை தாங்குகிற தெய்வமா இருக்கிறாரு. அப்புறம் எப்படி இந்த கேஸை கைவிட்டாரு? யோசிப்பனா யோசிக்க மாட்டோமா? நான் பெரிய நீதிமான்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு அளவுக்காவது நீதிக்காக விதை விதைக்கிறதுனாலவோ என்னமோ மிகுந்த பலனை கர்த்தருடைய பிள்ளைகளின் கரத்திலிருந்து அறுத்து கொண்டே இருக்கிறேன். அதை உங்களுக்கும் இந்த ஊழியத்தின் சார்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான வாழ்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நீதி செத்து கொண்டு வருகிறது. ஏன் நீதிபதிகளிடத்திலே நீதி இல்லைன்றாங்க இன்னைக்கு. உண்மையா பொய்யா? நீதிபதிகளிடத்திலே நீதி இல்லை. பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒவ்வொரு ஆளுநர்களும் என்ன சொல்லி எடுக்கிறாங்க உறுதிமொழி, அதை நினைச்சாது பார்ப்பாங்களா? அடுத்த தடவை பதவி ஏற்கும்போது எங்க இந்த சர்ச்சில் என்னப்பா அதுக்கு பேர் என்னப்பா, மேலே வையா கீழே வையா என்னமோ ஒன்று சொல்லுவோம், சரியா சொல்லணும் அப்படின்னு அங்கே போய் அதுலேயும் சில பேர் கோட்டை விட்டுருவான் மைக்கில், இருக்கா இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எது உங்களை நடத்துகிறதோ இல்லையோ, உங்களுக்குள் நீதி இருந்தால் கட்டாயமா உங்களை நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 17 வசனத்தை வாசிமா, சங்கீதம் 34:17 கூட வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 15 ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்துச்சு. இங்க சொல்லிட்டோம், நீதிமான்களின் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுல 17 கூட வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு வசனம் ரொம்ப பிடிக்கும். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. இங்க ரொம்ப கவனிங்க சிஸ்டர், சில நேரம் பதிலே இல்ல, வீட்டை பூட்டிக்கிட்டு அழுகிறேன், முட்டுறேன், மோதுறேன். முட்டுனா மோதுனா பதில் வந்துருமா? அழுதா பதில் வந்துருமா? இல்லைன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் காணிக்கை கொடுத்துட்டியே, பதில் வந்துருமா? வராது சார், வராது. என்ன இருக்கணும்? கர்த்தர் யாருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார்? வாசிங்கம்மா. இப்ப நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உபத்திரவம் இல்லாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. அதனாலதான் வேதத்துல தெளிவாய் போட்டிருக்கிறது, உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடம் கொள்ளுங்கள்.
அதே சங்கீதம் 119 அவன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆனா அந்த உபத்திரவத்துல உங்களை நடத்துறதற்கு உங்களிடத்துல என்ன வேணுமா? நீதி வேணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்பி நிறுத்தி நிதானமா வாசி மக்களே. 17 வாசி மக்களே. நீதிமான்கள் கூப்பிடும் போது இப்ப மனசுல வச்சுக்கணும், இந்த வசனத்தை இந்த இருதயத்துல பதிய வைக்கணும். ஓஹோ, ஆமால நான் அன்னைக்கு அங்க போனேன்ல, ஆமால அங்க லஞ்சம் வாங்கினேன்ல, ஆமா அங்க பைக் லஞ்சமா வாங்கினேன்ல, ஆமா அந்த காரை கொண்டு வந்து வீட்டுல நிப்பாட்டினேன்ல, ஆமா அந்த 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 காணிக்கையை வஞ்சித்தேன்ல, ஆமா அந்த பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன்ல. அல்லேலூயா. இருக்கீங்களா ஐயா? அல்லேலூயா. விவசாயத்துல அவன் நிலத்துல நான் பொழிய போட்டு என் நிலம்னு சொன்னேன்ல. வியாபாரத்துல அவன் கடையை விட என் கடையை பெருசாக்கணும்னு நினைச்சு அவன் கடையை நான் அவன் பொழப்ப கெடுத்தேன்ல. இருக்கா? வாசிங்க, நீதிமானே கர்த்தர். வாசி மக்களே. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும்போது. மண்டையில முட்டி படிச்சேன். ஏன் தெரியுமா? நான் இன்னும் நீதிமானாக, நீதியின் தேவனை பின்பற்றுகிறவனாக, நீதிக்கென்று விதை விதைக்கிறவனாக, அந்த நீதினாலே தாங்கினேன் என்று சொல்லும்படி என் வாழ்க்கை இருக்கணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா பிரசங்கத்துக்கு வர மாட்டார் இந்த மோசேஸ். சும்மா பிரசங்கத்துக்கு ஒரு நாள் வர மாட்டான். என் கையில அக்கிரமம் இருக்கும்னா என்னுடைய ஜெபம் கூட என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அதனால தானே 66:18 சொல்லியிருக்க அந்த வசனம். 66:18 சொல்லியிருக்கா இல்லையாமா? எடுத்து வாசிச்சுட்டு திருப்பி வேற பகுதிக்கு போவோம். 66:18 இன்னைக்கு காலையில நம்ம வாசிச்ச சங்கீதம் தான். 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென். எனக்கு ஒவ்வொரு சில காரியங்கள்ல செவி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஓரளவுக்காவது நீதி இருக்கிறது. எனக்கு வருகிற உபத்திரவங்கள் ரொம்ப உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாவற்றிலும் இருந்து என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். உங்களுக்கு ஒரு காரியம் வாய்க்கணும்னா, நீங்க விழாம இருக்கணும்னா, என்னத்துக்கு ட்ரை பண்றீங்களோ இல்லையோ, நீதியின்படி நடப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 92 எடுத்துங்க, நல்லா இருக்கும் பாருங்க. சங்கீதம் 92. இந்த வசனத்தை பாடும் போதெல்லாம் ரொம்ப பேர் பாட்டா பாடிக்கிறாங்க. ஆனா பாட்டா பாடுற வசனத்தை இருதயத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும். ஒரு சில பாட்டு சில நேரங்களில் நான் வந்தவொடனே இந்த பாட்டில் என்னடா பெருசா விஷயம் இருக்கு அப்படின்ட்டு சாதாரணமா போயிடுவேன். அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை உட்காந்து கேட்டேன். உதாரணத்துக்கு ஒரு பாட்டை சொல்றேனே, தப்பா நினைக்க மாட்டாங்க அந்த பாட்டை எழுதினவங்க. ஒரு பாட்டு வந்துச்சு, ஒரு பாட்டு, அப்புறம் போல போகிறவர் காணப்பட்டாலும், அந்த பாட்டு எனக்கு சரியா புரியல. உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர், அது உண்மை சுமக்கின்றவர். அது பாடும்போது என்ன, இதெல்லாம் ஒரு தெரியாத வார்த்தையை போல, தெரியாத ஒரு வார்த்தையா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் மோரியாவில் ஆபிரகாமுக்கு தூரத்துல செவி கொடுத்த தேவன், இப்படி சில காரியங்கள் சில இதுகளை உள்ள போகும்போது போட்டிருந்துச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு கேட்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, அதை அபியாசப்படுத்தணும், தியானம் பண்ணி பார்க்கணும், அதை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். 12வது வசனத்தை வாசிங்க. 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து. ஆமென். அதான் சொன்னேன், இந்த பாட்டு வாயாம பாடிக்கிறாங்க நிறைய பேர். எப்படிப்பா? பனை மரம் போல் செழித்திடுவேன். பாடுறீங்களா இல்லையா? என்ன பாட்டாது? நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அந்த வரி தெரிஞ்சா சொல்லுங்க பாப்பா. பனை மரம் போல் செழித்தோங்குவேன், கேதுரு போல். பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா. நம்ம செழிக்கலையே. என்னைக்கு செழிக்கிறது? வறுமையா என்னைக்காவது ஒரு நாள். என்னைக்கு? போனதுக்கு அப்புறமா. வாழ்க்கையில இருக்கும்போது நீ ருசிக்கணும், அதான் பிரயோஜனம். போனதுக்கு அப்புறம் வர்றது யாருக்கு தெரியும்? போனதுக்கு அப்புறம் வர்றது யாருக்கு தெரியும்? சரி, வசனத்தை வாசிக்கிற மக்களே வாசிங்க. நீதிமான் பனையை போல செழித்து. நீதிமான் எப்படி இருப்பாங்களா? பனை. ஏன்னா இருக்கிறதுல உயரமான மரம் எதுப்பா? பனை மரம்.
நம்ம ஆள் வளர்ந்துருக்கதை பார்த்து சொல்லுவா, ஏன்டா பனை மரத்தில் பாதி இருக்கு அப்படிம்பாங்க. சொல்லுவோமா இல்லையா? சில பேர் கூட வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பின்னாடி நானாவது ஓரளவுக்கு வளர்த்தியா இருக்கேன். சரி போட்டோம், இதை பத்தி பேச வேணாம். நீதிமான் பனையை போல வாசிங்க மக்களே, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமா, லீபனோனுக்கு யாராவது போயிருக்கீங்களா? கேதுரு மரம் யாராவது போயிருக்கீங்களா? இந்த கேதுரு மரத்துல தான் சாலமோன் என்ன செஞ்சாரு? அதையும் நீயே சொல்லியா ஆலயத்தை கட்டினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இப்ப சொல்றோம்ல தேக்கு மரம், அதை விட ஸ்ட்ராங் ஆனதும் குவாலிட்டி ஆனதும் என்ன மரம்? கேதுரு மரம். ஹல்லேலூயா. கேதுரு மரம் போல் வாசிமா, கேதுருவை போல் வளருவான். அப்ப நீதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வளர்ச்சி, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யாது? எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீதி இருக்கான்னு பார்க்கணும். சில பேர்ட்ட எப்படின்னா அப்பப்ப நீதி இருக்கும், கொஞ்ச நேரம் நீதியோடு இருப்பான், கரெக்டா பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன பண்றது? நமக்கு சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன பண்றது? இந்த டிசபிள்டு கோச்சுன்னு ஒன்று, ஹேண்டிகேப்டு கோச்சுன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க ட்ரெயினில். பார்த்துருக்கீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களே, அந்த 3 ஜன்னலோடு இருக்கும், ஒரு கால் ஹேண்டிகேப்டு சைக்கிள் படம் போட்டிருக்கோம், கொஞ்சம் பாருங்க. இதில் படிக்காதவங்க கூட நல்லா பயப்படுவாங்க, படித்தவன் நல்ல கை கால் இருக்கும். ஒரு அப்பத்தனமாக சீட்டுக்கு ஒரு பொய் சொல்லுவான், எனக்கும் காலு வச்சான் கையும் வச்சோன்னு. இப்படி மடக்கிக்கிட்டு ஏறுவாங்க, இப்படி நிமித்துக்கிட்டு ஏறுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் ஃபோனுக்குன்னு பேசாமல் ஒன்றுமே தெரியாத அப்புறாணி போல இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு அண்ணன் சொன்னார், தெலுங்கு மாதிரி ஒருத்தன் நடிச்சானா, ஆனால் அங்கே ட்ரெயின் கிளம்பினோடனே தமிழில் பொழிஞ்சு தள்ளுறானா. ஏன்னா டிடிஆர் வந்து இறங்கி கேட்டானே ட்ரெயினில் தெலுங்குல பதில் சொல்கிற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொன்னா, இவன்ட்ட என்னத்தை பேசி நம்ம ஜீவனை குறைக்க 100 பேர் போகிறேன் 1000 பேர் போகிறேன் போய் தொல்லடா அப்படின்ட்டு போயிடுவார். அப்படி தானேங்க? ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் பிச்சு உதறி இருக்கேன் நம்ம ஆளு. நீதி நீதி நீதி. ஒரு சின்ன சீட்டுக்கு நம்ம ஆளு போய் சொல்லுவேன், நானும் ஹேண்டிகேப்டு தேங்க அப்படிமாங்க. இதில் ஒரு குரூப் அலையும், முன்னாடி இருந்துச்சு ரொம்ப, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிளைண்டு யாராவது டிக்கெட் எடுக்க போனால் கூடயே வர்றது, வந்து என்ன சொல்றது, நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன்னு கன்செஷன் டிக்கெட்டுக்காண்டி. ஆனால் வேதம் சொல்லியிருக்கு, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜீவாவுக்கு கன்செஷன் இன்னுமே வாங்கலை. இத்தனை வருஷம் கூட வச்சிருக்கேன், வாங்கினதே கிடையாது. ஏன்னா யாருக்கு என்ன போகணுமோ அது என்ன செஞ்சிடணும், போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கே நான் சில காரியங்களில் டிக்கெட் எடுத்து தான் போவேன். ஏன்னா நீதியின்படி நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், செழிப்பா இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க 146:8 வாசிங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களோட ஃப்ரெண்டா இருக்காராம் கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கய்யா நம்ம ஆண்டவர் கொடுக்கிறார் நீதிமானுக்கு. முதல்ல என்ன சொன்னாரு, நீதிமான தாங்குறாரு, நீதிமான பனைமரம் போல செழிக்க வைக்கிறாரு, நீதிமானின் வழிகளே அறிந்திருக்கிறாரு, நீதிமான் அப்பத்துக்கு அலைஞ்சு தெரியுதில்லை. இங்க நீதிமான என்ன செய்யறாரு, சிநேகிக்கிறார். சில பேர் பாட்டு வேணா பாடிக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஆனா ஆண்டவரை சிநேகிக்க மாட்டாங்க, ஆண்டவரை சிநேகிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க நீதிமானாக இருந்தா நீங்க சிநேகிக்கிறீங்களோ இல்லையோ, அவரு உங்களை சிநேகிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமானா வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் பாடுகள் இருக்கும், கொஞ்சம் உபத்திரவங்கள் இருக்கும். ஏன்னா நீதிமானா வாழ்ற எந்த மனுஷனுக்குமே பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. யாக்கோபு நீதியாய் வாழ்ந்தார், அவருக்கு இல்லாத பாடுகளே கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவன் சந்ததி பெருகுன்னு சொன்னா அது நிச்சயமா என்ன செஞ்சுச்சு, பெருகுச்சு. அல்லேலூயா. லோத்து வயசான காலத்திலையும் அவருடைய நீதி என்ன செய்யப்பட்டுச்சு, நினைவு கூறப்பட்டுச்சு. அல்லேலூயா. லோத்து எதிர்த்து வந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, முரட்டாட்டம் பிடிக்க வச்சாரு. ஏன்னா அவன் நீதிமானாக இருந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த புத்தகத்துக்கு போயிருவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம். வேகமாய் படிக்க கேட்போம், நேரமாய் விட்டது. நீதிமொழிகளின் புத்தகம்
மூன்றாவது அதிகாரம் 32, 33 வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். என்னமா மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஹல்லேலூயா. அடுத்துமா, அடுத்து நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோட கர்த்தர் ரகசியமா பேசுவாராம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. புரிஞ்சா? சில பேர் சொல்றோம்ல, என் கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, பேசவே மாட்டாரு, எனக்கு என்ன நடக்கணும் ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு, எனக்கு வெளிப்படுத்தவே மாட்டாரு பிள்ளை. சில பேர் சொல்லுவோம், எனக்கு வெளிப்பாடே இல்லை பிரதர். எப்படிமா வெளிப்பாடு இருக்கும்? நீதி இருந்தா தான் வெளிப்பாடு இருக்கும். நீதி இருந்தா தான் கர்த்தருடைய சிநேகம் உங்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. சொல்றாரு பாத்தீங்களா, நீதிமான்களோட அவருடைய ரகசியம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரகசியம் எனக்கு அப்பப்ப போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த ஊழியத்தை இந்த தேதியில செய்யி, இந்த கூட்டத்தை இந்த நேரத்தில் நடத்துன்னு அப்படியே அவர் சொல்றதை கேட்டு 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 நடக்கிறேன். சர்ச்சில் நிரம்பி வழிகிற ஆத்துமாக்களும் வருது, எங்கெங்கயோ இருந்த ஊழியத்தினுடைய தேவைகளும் சந்திக்கப்படுது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசி மக்களே. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. இத பத்தி பேச வேண்டாம், அடிப்பீங்க. அடுத்து நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உங்க வீட்ல வாசல்ல எப்ப பார்த்தாலும் துக்ககரமான செய்தி வருதா, துக்ககரமான நிகழ்வு நடக்குதா, நீதி குறையுது, ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்க ஸ்தலம் என்ன செய்யப்படும்? நீதிமான்களின் வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கமா. நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. விசேஷம் அவ்வளவு இருக்கு நீதிமானாய் மாற்றுவதில்லை, நீதிமானாக நீங்கள் வாழ்வதில்லை, நீதிமானாய் வாழ போகிறதில்லை. எப்படி வேணாலும் சொல்லலாம். 18 வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்கு என்ன நடக்குதா? வாசிங்க. 18, 4, 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறதா. அதாவது மத்தியான வேளையில சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருக்கோ அந்த வெளிச்சத்தை போல நீதிமானுடைய வெளிச்சம் இருக்கான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு பயங்கரமான காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, தேவனுக்கு உங்களுக்கு தூரப்பட்ட காரியம் இருக்கிறதா? விழுந்து போய் கிடக்குறீங்களா? நீதியை சரிப்படுத்துங்க. அவர் நீதியின் தேவன். நீதியாய் வாழ்கிறவர்களோட தான் சிநேகிப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், கேடகமாயிருப்பார், கோட்டையாயிருப்பார், அரணாயிருப்பார். உங்கள் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து தெரியாதபடிக்கு பாதுகாப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். இதெல்லாம் உங்களுக்கு படிச்ச வசனமா இருக்கும். நான் படிக்காத நீதிமொழியா? நீங்க படிச்ச நீதிமொழிதாம்மா. உள்ள இருக்கணும், கடைபிடிக்கணும், குறைஞ்சு போக மாட்டீங்க, நிறைவை காண்பீங்க. ஹல்லேலூயா. 2வது வசனத்தை 3வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமே. நீதி இருந்தா சாவுல இருந்து கூட நீங்க பிழைப்பீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேருக்குங்க தூக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்ட பிறகும் கடைசியில மாறுதலா அமைந்திருக்கு? சொல்லுங்க பாப்போம். காரணம் என்ன தெரியுமா? நீதி. சொல்லுங்க, நீதி. அப்ப நான் நீதியா இருந்தா சாவுக்கு கூட தப்பு வைக்கப்படுவேன். நல்லா கையை தட்டி ஆமென், ஆமென். ரிஷுதாலா பேச்சு. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்கம்மா. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஆமென். நீதிமானா இருந்தீங்கன்னா சோத்துல பசியினால வருத்தப்பட்டு நிக்கவே மாட்டீங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஒரே பசி பிரதர், சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிரதர். காரணம் என்ன தெரியுமா? ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்லி தவறான சம்பாத்தியங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அது எப்படி வந்துச்சோ அப்படியே அது என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனா நீங்க நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு உங்க வீட்டில் அரிசி இல்லைங்கிற நிலைமை வரவே வராது. ஹல்லேலூயா.
அதில் 20 வசனத்தை வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்களேன். எனக்கு நீதிமானுக்கு சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு, விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் 2-3 வசனத்தை காமிச்சிட்டு நம்ம முடிப்போமே. வாசிங்க பார்ப்போம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சுத்த வெள்ளியா? பா, நம்ம நாக்கை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அந்த நாக்குல எப்பவுமே சுத்தமான வார்த்தை தான் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீதிமானுடைய வார்த்தை எப்படி இருக்கான்? சுத்த வெள்ளியா. 24வது வசனத்தை வாசிப்போம், நேரமாய் விட்டது. 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? நீங்க நீதிமானா வாழ்ந்தீங்கன்னா நீங்க விரும்புறது என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நீதிமானா இருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஐபோன் வேணும்னு கேளுங்களேன், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நீதிமானா இருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டி வேணும்னு கேளுங்க, கிடைக்கும். நீங்க நீதிமானா இருந்து, ஆண்டவரே நான் இந்த நாட்டுக்கு போயிட்டு வரணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. ஏன்னா வேதம் ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை? பொய் உரைக்கிறது இல்லை. நீதிமான் விரும்புகிறது என்ன செய்யும்? நடக்கும். சொல்லுங்க, நானும் நீதிமானா மாறுவேன், எனக்கு விரும்புறது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை முயற்சி பண்ணாலும் ஒன்றும் என்ன செய்யலையா, நடக்கல. இதுல நம்ம அண்ணன் ஒரு பழமொழி சொல்லுவார், மக பழைக்கிற பழுப்புக்கு மாசம் 10 கட்டு விளக்கமாறு. சொல்றதுதான் சொல்றிய, கொஞ்சம் உயர்வாவது சொல்லுங்கய்யா. விளக்கமாத்திலையா நிக்கணும் நம்ம புத்தி? இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லி விளங்கலைன்னா நான் என்னத்தை சொல்றது? சரி, 30வது வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி பாசுமா, நல்லா கையா தட்டுங்க. அதனாலதான் இந்த ஊழியம் இன்னும் அசையாம இருக்கு. இன்னும் மேலும் அசைக்கவும் ஒருத்தராலையும் முடியாது. ஏன்னா நீதியின் தேவனை அறிந்திருக்கிறவன் நீதிக்காக விதைப்பேன், நீதியின்படி வாழ்வேன், அந்த நீதியின் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா, தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனம் வேணும், வாசிங்க. பூமியில் வசிப்பதில்லை. வேண்டாம், அடுத்து. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஆமென். உங்க வாய் என்னத்தை பேசுது அதையும் கர்த்தர் பார்க்கிறார், அதையும் பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீதிமானா நம்ம வாழ்றதுல இவ்வளவு பெரிய விசேஷம் நமக்கு கிடைக்குது. சும்மா ஒன்றும் நடக்கலைன்னு சொல்றதை விட நாம நீதிமானா இருக்கிறோமா கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, நல்லா இருக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. நீதிமானுக்கு இன்னொரு காரியம் கிடைக்குதுங்க, இன்னொரு காரியம் கிடைக்குது பாருங்க. நீதிமானுக்கு இன்னொரு காரியம் கிடைக்குது. 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். நீதிமான் அதற்குள்ள ஓடி எப்பவுமே அவருடைய பலத்த துருகத்தை பிடிக்கிறதுக்கு ஓடுறவன் எப்படி இருப்பானா? சுகமா இருப்பானா. ஆனா நான் சொல்றேன், நீங்க பலத்த துருகமாகிய நீதியின் தேவனை பிடித்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகமாய். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா நான் பிரசங்கம் பண்றேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை அவர் இன்னும் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்கும் ஓரளவுக்கு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துட்டு வாங்க நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை. சீக்கிரமாய், நல்லா இருக்கும் பாருங்க. இவ்வளவு காரியம் இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்ல. ஒரே ஒரு வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும். ஆமென். இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நீதிமான் எத்தனை முறை போட்டிருக்கீங்க? 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமென். இன்னைக்கு நீங்க எழுந்திருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். நீங்க காயப்படணுங்கிறதுக்காகவோ உங்களை குற்றப்படுத்தணுங்கிறதுக்காகவோ நான் பேசல. ஏன்னா இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிறவர்களும் சரி, ஆன்லைன்ல பார்க்கிறவங்களும் சரி, நீங்க கொடுக்காம இந்த ஊழியத்தை, நீதியின் தேவனை, சத்தியத்தை நான் கொண்டு போக முடியாது. விழுந்து கொண்டு நீங்க கொடுக்க கூடாது, கஷ்டப்பட்டு நீங்க கொடுக்க கூடாது, கண்ணீரோடு நீங்க கொடுக்க கூடாது, மனபாரத்தோடு கொடுக்க கூடாது, மனக்லேசத்தோடு கொடுக்க கூடாது. நீங்க நீதிமானா வாழ்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிக்கும் சேர்த்து, ஆபிரகாம் எப்படி சேர்த்து வச்சாரோ அவர் வாங்கிட்டு, கல்லறை கூட ஆபிரகாம் தன்னுடைய சொந்த காசுல என்ன செஞ்சாரு? ஏத்தின் புத்திரிடத்துல என்ன செஞ்சுட்டு போனாரு? வாங்கி வச்சுட்டு போனார் இல்லையா? அப்படி வாங்கி வச்சு மீதி எடுத்து இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். வார வாரம் மோசஸ் இப்படித்தான் பேசுவாரு. வார வாரம் அவருக்கு என்ன கண்ணை மூடிக்கிட்டு என்னத்தையா பேசுவாரு. அவருக்கு இந்த உலகத்துல நடக்கிறது என்ன தெரியும்? உண்மைதாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம்.
எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு உண்டு இல்லையா, இவன் இப்படி பிறந்திருக்கிறது என்னுடைய நாம மகிமைக்கென்றால் அவர் நாமத்துக்கு குருடனாய் ஆக்கப்பட்டிருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். நீங்க சொல்லுங்களேன், நீதிமான் 7 முறை நாங்க போட்டிருக்கு, எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ வந்துருங்க 37ஆம் சங்கீதத்துக்கு. 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை மீண்டும் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தாவீதுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இளைஞனாய் இருக்கிறோம், முதிர் வயதுக்குள்ளும் கட்டாயமாய் போவோம். இப்பொழுது முதிர் வயதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா இன்னும் முதிர் வயதுக்குள் இருப்பீங்க, போவீங்க. இப்பமாவது மனம் திரும்பி நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தா உங்க குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? வாசிருங்க 25. நான் இளைஞனாய் இருந்தேன், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதிலும் ஆனேன், முதிர் வயது உள்ளவனுமாய் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், ஆமென், நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும், அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். நீங்களும் காண மாட்டீங்க, நீங்க அலைந்து தெரிய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார், கர்த்தர் உங்கள் கூடாரத்தில் நீதியின் தேவனாக வாசம் செய்வார். கர்த்தர் நீங்கள் நீதிமானாய் நடக்கும்போது உங்கள் வழிகளை அறிந்து உங்களை இன்னும் மேன்மை பெற, இன்னும் ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் யாவரும் எழும்பி நிற்போம். எத்தனை பேர் இப்ப கூட ஒப்பு கொடுக்க போறீங்க, நான் நீதிமானா மாற விரும்புறேன்? ஹல்லேலூயா. உன்மார்க்கனின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நல்ல பாட்டுல கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு என்ன பாட்டு இது? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகலை போலாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே இருளா இருக்கிற வாழ்க்கையில நான் உம்மை நீதியின் தேவனை நோக்கி பார்க்கும்போது பட்ட பகல்ல எப்படி பிரகாசிக்கிற சூரியனா இருக்குமோ அதே போல என் வாழ்க்கையில இருளான அனுபவங்கள் எல்லாம் மாறி என்ன பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. துன்மார்க்கனின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் தேவன் எனக்கு நீ தந்தது. பாடுங்க. நிரந்தர சுதந்திரம் இது, என் தேவன் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏகோவா ஷெக்கேனோ நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. சொல்லுங்க. ஏகோவா ஷெக்கேனோ நீர்தானையா, எங்கள் நல்ல தெய்வம் நீர்தானையா. என் நீதி வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்கினீர். செங்கடல் மட்டும் அதிகம் அதிகம். என்ன செய்வேன்? உமக்காக காத்திருப்பேன், ஒரு வார்த்தையில என்ன செய்வேன்? அகமகிழ்வேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல இன்னொரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தையெல்லாம் பாடுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. நிச்சயமா சொல்றேன், துன்மார்க்கன் திரட்சியா வாழ்வான், செழிப்பா இருக்கிறத போல இருப்பான். ஆனா நீதிமானா இருக்கிற நீங்க கொஞ்சம் நல்லது, என் தேவன் தந்தது நித்தியமானது, நிரந்தரமானது. அந்த சுதந்திரத்தை யெகோவா ஷெக்கேனோ, யெகோவா தேவன், யெகோவா ராபா எனக்கு கொடுப்பார்னு சொல்லி போங்க. உங்கள் நீதியின் தேவன் உங்க வாழ்க்கையை எப்படி தெரியுமா வைக்க போகிறாரு? நீங்க மட்டும் இல்ல, உங்க சந்ததி கூட அலைந்து திரியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறார். கரங்களை தட்டி, நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய இரத்தத்தையே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளே திருவிருந்தாய் உட்கொள்ளுகிறபடினால்
அவர் வரும் அளவும் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறபடினால் அந்த நீதியின் தேவன் என்னோடு வாசம் பண்ணும்படி, அந்த நீதியின் தேவன் என்னை சிநேகிக்கும்படி, அந்த நீதியின் தேவன் என்னை தாங்கபடி, எனக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தைகள், அநியாயமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் இறக்கி வைக்கிறேன் சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்க வீட்டுல அப்படியே கடந்து வந்து நீங்க சந்திக்கிற எல்லாவற்றிலும், ஒருவேளை இதுவரைக்கும் நீதியா நடந்து வந்து கூட பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான், உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவான். நீதிமான் என்றைக்கும் கைவிடப்படுவதில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே எத்தனையோ நீதிமான்கள் மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். தாங்குகிற தேவனாக இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். திருச்சபையில நின்று கொண்டிருக்கிறவர்களும், தொலைக்காட்சியில நின்று கொண்டிருக்கிறவர்களும் நீதியினால் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் நீதியின் பலனை நீங்கள் ருசிக்கும்படி இன்றும் என்றும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உங்க குடும்பத்தை சுமக்கிறவராய், தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி அப்படியே எனக்கு நடக்கும்னு சொல்றவங்க, நல்ல விசுவாசிக்கிறவங்க, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நம்முடைய செக்கினா மகிமை என் வீட்டுல பட்ட பகலாய் மாற்றட்டும். எனக்குள்ள, என் கணவனுக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் ஊழியத்திற்குள்ள, என் தொழிலுக்குள்ள எந்த காரியமா இருக்கிற இருள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷெக்கேனோ, யெகோவா தேவன், எங்கள் நல்ல மேய்ப்பன், நீரப்பா நீரப்பா நீரப்பான்னு சொல்லி அப்படியே அவர் தருகிற சுதந்திரத்துக்கு, அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு, அவர் தருகிற நன்மைக்கு, அவர் உங்களோட சிநேகிதத்திற்கு காத்துருங்க. இதுவரையிலும் இந்த ஊழியத்தை நீங்க கொடுத்து நடத்துகிற தேவன் பார்க்கிற, பேசுகிற உங்களோடு இருந்து உங்களை நடத்த இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீதிமான் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை என்று சொன்னீர். நீதிமானை நீரே சிநேகிக்கிறீர் என்று சொன்னீர். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீர். நீதிமான்களை தாங்குகிறேன் என்று சொன்னீர். நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நினைப்பூட்டி இருக்கிறேன். என் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். அப்பல்லோ நட்டார், பவுல் நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிற இயேசு கிறிஸ்து இந்த பாவி போட்டதையும் எந்த சத்துருவும் ஆண்டவரே பொறுக்கிக் கொண்டு போகாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிக்கென்று வாழ்ந்து, நீதியின் தேவனை பின்பற்றி வாழ்ந்து, நீதியின் கனிகளை ருசிக்க நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, சபையில நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்தில் மனதார நான் ஜெபிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் கலந்து கொண்ட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நீதியின் தேவன் நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.